தளபதி சார், உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு? கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணத்துக்கு உங்களுக்கு தனி பிளைட்ல தான் நீங்க த்ரிஷா கூட தான் டிராவல் பண்ணணுமா? சரி, அப்படி பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. உங்களுடைய ரசிகர்கள் அப்படி நினைக்க, ஆனா உங்கள் எதிரி அப்படி நினைக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி சில விஷயங்கள் அரசியல் ரீதியா உங்களுக்கு புரியலையா சார்? இப்படி நீங்க தனி விமானத்துல டிராவல் பண்ணது நிச்சயம் சோசியல் மீடியா களி ஊத்துறவங்க ஊத்துவாங்க. ஆனா அதை தப்பில்லைன்னு சொல்றது எங்களை போல ஒரு சில பேர்களால் தான் முடியும். அப்படித்தான் நம்ம இந்த வீடியோல விரிவாக பேச. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். தளபதிக்கு இப்ப இருக்க ரேட்டிங்குக்கும் இப்ப இருக்க வெயிட்டுக்கும் அவரு இப்படி ஒரு டிராவல் பண்ணது ரசிகர்களுக்கு சின்ன ஒரு தயக்கம் கொடுத்துரும். அப்படித்தான். ஆனா விஜய் எதிரிகளுக்கு ஒரு உல்லாசமா இருந்திருக்கும். ஏன்னா தளபதி மேல ஒரு பழி படணும்ல. எப்படி நம்ம விஜய் மேல பழி போடுறது, எப்படி நம்ம விஜய் மீடியால கழுவு ஊத்த முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இப்போது விஜய் பண்ணிருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் விஜய் இது பண்ணது தப்புன்னு சொல்லல. ஆனா தப்பாதான் வரும். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தை நீங்க போறீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க போனீங்க, தப்பில்ல, சரிதான். நீங்க போனதுல தப்பா எடுத்துக்கொள்றதுக்கு இங்க 1000 ஜனங்கள் இருக்காங்க, 1000 அதிகாரங்க இருக்கிறாங்க, உங்கள் எதிரியாக நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க ஒண்ணுமே சிந்திக்காம இந்த டிராவலை நீங்க பண்றதுக்கானா, அதுல முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலே இப்போது நம்ம காலகட்டத்துல பார்த்தா முக்கியமான நடிகர்கள் வெளியே வந்தாலே மக்கள் கூட்டம் அலைமோதும், மக்கள் நெரிசல்கள் அதிகமாகிறது, மக்களின் விவேகம் பயங்கரமாக. இதனால் பெரிய உயிரிழப்புகள் நேரிடுகிறது. இப்போது அப்படித்தான் சம்பவங்கள் நடந்திருக்கிறது, சம்பவமாக மாறி. இப்படி ஒரு பெரிய நடிகர் வெளியே வரும்போது, மட்டத்திலே பப்ளிக்கில் வரும்போது மக்கள் கூட்டம் கூடுவார்கள். அதில் யாராவது ஒரு ஆள் உயிரை விடுவார்கள். இப்படிப்பட்ட சில சர்ச்சைகள் உருவான அந்த வலியை விட இந்த வலியை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு முனைப்பில தான் தளபதி விஜய் த்ரிஷா கூட தனி பிளைட் டிராவல்ல போயிருக்கிறார். இது தப்பா தெரியலைங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு உணர்வுல தான் அவர் இந்த மாதிரி ஒரு டிராவலை எடுத்திருக்கான்னு தான் சொல்ல முடியும். இது அவர் சாதாரணமா ஏர்போர்ட்டுக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போன்மன்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சானா, நிச்சயமாக ஏர்போர்ட்ல ஒரு கூட்டம் கூடுவேங்க. அங்க ஒரு ரணகலமே மாறிடும், கலவரமே உருவாகும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறப்போகிறார். அவருக்கு இப்படி ஒரு சில விஷயங்கள் வரும்போது நிறைய விஷயங்களை பின்னடைவு ஏற்படும். இது அவருடைய சொந்த சீக்ரெட்டான சில விஷயங்களை காயப்படுத்தும். ஏற்கனவே காயப்படாததுதான் விஜய் மீது சர்ச்சைகள் இல்லாததுதான். அதான் திருப்பி அதே போல ஒரு சர்ச்சை தான் வரப்போகிறது. அது பிரச்சனை இல்லை. மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு எண்ணத்தோட தான் விஜய் இந்த டிராவலை எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். த்ரிஷால கூட விஜய் தனி பிளேட்ல டிராவல் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அது தப்பே கிடையாதுங்க. அது சினிமா, அவங்களோட ஆக்டிங் உள்ள ஒரு முறை, ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பேசி சரி ஒரே பிளேட்ல போயிடலாம், நீயும் வரதான் செய்யற, நானும் வரதான் செய்து பேசி ஒரே பிளேட்ல நம்ம போயிடலாம்னு சொல்லி போறதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன்னா அந்த பிளேட்ல இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, அங்க ஹெலிகாப்டர்ல இருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லி நம்ம பார்த்தா நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனாலும் நமக்கு இதை எடுத்துக்கொள்றதை விட மக்கள் நலம் கருதி விஜய் அப்படி போனதுதான் உண்மையான ஒரு விளக்கமும் உண்மையான ஒரு பதிலும் எனக்கு தெரிந்ததை நான் உங்களிடம் இப்படி அவர் செய்தது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது தப்பாதான் வரும். தளபதி அதை சிந்திச்சிருக்கணும். ஆனால் அவருடைய சிந்தனை இப்போது நம்ம நாட்டில் நடக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய நடிகர் வெளியே போனாலே கூட்டம் கூடும். முக்கியமா பார்த்தாலே இது தளபதி பண்றதை பார்க்கும்போது இந்த மாதிரி டிராவலுக்கு நம்ம அஜித் இப்படியே போக மாட்டாரு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு டிராவலை அவரு மிஸ் பண்றதுக்கான்னா அது நம்ம தமிழக மக்களுக்கு சில விஷயங்கள் பண்றது இப்போது சில நடிகர்களுக்கு அது புரிய வருகிறதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக மற்ற நடிகர்கள் எல்லாம் அதை சிந்திக்காமல் இல்லை. இருந்தாலும் தலை பண்ணது இப்போது 100க்கு 100 கரெக்டா இருக்குன்னு அந்த வழியை நிறைவேறி பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அதை பின்பற்றுறேன்னு நான் சொல்லல. விஜய்க்கு தெரியும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா கட்சியில இறங்கும் முன்னாடி அவர் கொஞ்சம் பிரபலமா ஆக்குனாரு. கோர்ட்டு படத்தோட திருவனந்தபுரம் எல்லாம் போன நேரங்கள்ல பப்ளிசிட்டி எல்லாம் பயங்கர கூட்டங்கள் கூடிச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. அந்த நெரிசல்ல அவர் சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்திருப்பான்னு தான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து யாருக்கும் தெரியாம தனி விமானம் சொல்லி போகும்போது வந்து யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாம நம்ம போயிட்டு வந்துரலாம். மக்கள் கூட்டமும் கூடாது. மக்கள் நெரிசல்லயும் இப்படி வர வேண்டிய நேரம் கண்டிப்பா வெளிய வருவாரு. அப்ப நீங்க பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் வந்து நம்மளால எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது. மக்களுக்கு ஏதாவது தீங்கு, யாராவது உயிர் போச்சாலும் கூட நம்ம பேர் கெட்டுடும். இந்த அரசியல் ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் வரும்போது வந்து நமக்கு நம்ம பேர்ல ஒரு இது வந்துரும். அப்படின்னு சில விஷயங்கள கணக்குல கூட்டாக்குத்தான் தனி விமான டிராவல் விஜய் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இந்த டிராவல்ல வந்து எந்த தப்பான எண்ணங்களோ, தப்பான நோக்கத்தோட அவர் இந்த டிராவல் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் உண்மை. இதை வந்து இப்போது சோசியல் மீடியாகள்ல பல பேர் வந்து விஜய் சார்பான கருத்தை சொல்றாங்க. பல பேர்கள் வந்து விஜய்க்கு எதிரான கருத்தை சொல்றாங்க. உண்மைதான். ஆனா இப்படி பண்ணும்போது வந்து சந்தேகங்கள் எழும். சந்தேகங்கள் எழுதுறதுனால உங்கள் பேருகள் கிடப்படும். ஆனால் அந்த மாதிரி கெட்டு போறதுல என்னுடைய பேர் வந்து அவ்வளோ சீக்கிரமா மக்கள் மனசுல இருந்து போயிடாத நம்பிக்கை விஜய்க்கு. அதனாலதான் இப்படி ஒரு டிராவலை அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி மக்களுக்கு நான் சொல்றேன். ரசிகர்களுக்கு இப்படித்தான். இதே நீங்க நினைச்சுக்கிடுங்க. உங்க தலைவருடைய பேரு கெடாது. இதுதான் உண்மை. இப்படித்தான் அவர் டிராவல் பண்ணாரு. உண்மையிலேயே தப்பான எண்ணத்தோட அந்த டிராவல் கிடையாது, கிடையாது. மீண்டும் இது போன்ற வீடியோக்களை சந்திப்பதற்கு விஜய் ரசிகர்களான நம்ம வீடியோவை பார்த்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு